பிரைஸ் தி லார்ட். சங்கீத புஸ்தகம் 143 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறதாம். அருமையான தெய்வ ஜனமே, தாவீது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த கைகளை விரிக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஐ சரண்டர் மை செல்ஃப் லார்ட், அது ஒரு அர்த்தமாகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு தேவைகள் உண்டு, அதை நீ நிரப்பும் என்கிற சொல்லுகிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. பின்னால் பகுதியை பார்த்தீங்கன்னா, வறண்ட நிலத்தை போல. எதுக்கு இவங்க கையை நீட்டுறாங்க, எதுக்கு ஆண்டவரை பார்க்குறாங்க? ஏன்னா ஆத்துமா வறண்டு போயிருக்கிறது. ஆத்துமா வறட்சின்னா என்ன? வறண்ட தன்மை. ஒரு பூமியை பார்த்தீங்கன்னா, தட் வில் பி வித் மெனி கிராக்ஸ், நிறைய விதமான பிளவுகளோடு அந்த வறண்ட நிலம், ஏன்னா தண்ணீர் இல்லாத தன்மையினாலே. அதே வேளையிலே பார்க்கும் பொழுது, அந்த நீர் பாய்ச்சப்படும் பொழுது அதே வறண்ட பூமி செழிக்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய ஆத்துமா வறண்டு போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்மளால் பைபிள் படிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, தேவனோடு நடக்க முடியலன்னு அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வறண்ட தன்மையை நான் மாற்றுகிறேன், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்காய் உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் மேலே ஒரு தாகத்தை நம்ம வைக்கணும். இயேசுவே, நீரே என் வாழ்க்கை, நீதான் எனக்கு எல்லாமே உம்மிடத்திலிருந்து தான் என்று சொல்லி நாம் அவரோடு இணையும் பொழுது ஆத்துமா செழிப்படைகிறது. அது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையும் செழிப்படைகிறது. This is the prophetic word for you today. May God bless you.